ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லுமே, இறந்த காலத்தையே நினைத்து வேதனை அடைந்து கொண்டே இருக்கிறாய். வேதனை அடையாதே. இறந்த காலத்தை திரும்பவும் தட்டி எழுப்ப முடியாது. இறந்த காலம் இறந்த காலம்தான். இறந்த காலத்தை மறந்துவிடு. நிகழ்காலத்திற்கு வா. உன்னுடைய வாழ்க்கையில் நிகழ்காலத்தில் நீ செய்ய போகும் விஷயம்தான் எதிர்காலத்தில் மிகப்பெரிய மலையாகவே மாறும். புரிகிறதா? நீ போன விஷயத்தை நினைத்து கொண்டு இருந்தால் நீ இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையையும் தொலைத்து எதிர்காலத்தில் என்ன செய்ய போகிறோம் என்பது தெரியாமல் போய்விடும். எதிர்காலமே ஒரு கேள்விக்குறியாக மாறிவிடும். நீ இறந்த காலத்தில் தோற்றுவிட்டாய். அதனால் எதிர்காலத்தில் ஜெயிக்க வேண்டும் என்ற ஒரு மன உறுதியை எடுத்து இப்பொழுது நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையில் உனக்கு என்ன முடியுமோ அதை செய். உனக்கு நீ செய்து கொண்டிருக்கும் விஷயத்தில் சற்று தடங்கல்களும் தடுமாற்றங்களும் தோல்விகளும் வந்தால் அதை பாதியில் விட்டுவிடாதே. அதையும் கடந்து வா. உனக்கு எதை பிடித்து நீ எந்த வேலையை பிடித்து செய்கிறாயோ அதை தொடர்ந்து செய். அதனால் பல கவலைகள், பல காயங்கள், பல தோல்விகளை கண்டாலும் அஞ்சி அந்த இடத்தில் உடைந்து விடாதே. உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எது பிடிக்குமோ அதுவே நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை ஒரு ஆணியாக பிடித்து உன்னுடைய வாழ்க்கை கம்பீரமாக நிற்க வைக்கும். இப்பொழுது நேரம் சரியில்லாத காரணத்தினால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் இவ்வளவு தோல்விகள், இவ்வளவு ஏமாற்றங்கள். இன்னும் சிறிது நாட்களில் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மலை உருவாகி அந்த மலை உச்சியில் நீ நின்று பலருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக வாழ உள்ளாய். கலங்காதே. நீ இப்பொழுது ஒரு முடிவெடு. இறந்த காலத்தை மறந்துவிடு. நிகழ்காலத்திற்கு வா. மிகப்பெரிய வெளிச்சம் ஒன்று காத்திருக்கிறது உனக்காக. உன்னுடைய வாழ்க்கையில் நீ இப்பொழுது எடுக்கப் போகும் முயற்சியினால் மட்டுமே தான் உன்னுடைய குடும்பமும் உன்னுடைய வாழ்க்கையும் உன்னுடைய எதிர்காலமும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரும். பலரும் உன்னை கேவலமாக பேசியிருக்கலாம், உன்னை தூற்றி இருக்கலாம். இவள் எதற்குமே லாயக்கு கிடையாது, இவள் எப்படி வாழ்க்கையில் முன்னேறப் போகிறாள் என்ற தேவையில்லாத வார்த்தையால் உன் மனதை காயப்படுத்தியிருக்கலாம். தங்கமே, அதை அனைத்தையுமே மறந்துவிடு என்று சொல்லவில்லை. அவர்கள் பேசியதை மட்டும் ஞாபகம் வைத்துக்கொள். அவர்களுக்கு எதிராக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற ஒரு முடிவெடு. தன்னம்பிக்கையுடன் விடாமுயற்சியை நீ எடு. எதையுமே எந்த இடத்திலும் யாருக்காகவும் விட்டு கொடுத்து நின்று விடாதே. யாருக்காக நீ ஜெயிக்க வேண்டுமோ அதை ஒரு ஏணியாக எடுத்து ஏறு. உன்னால் எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் தனியாளாக செல்ல முடியும். நீ ஒன்றும் தனியாள் கிடையாது. உனக்கு மனிதர்களின் துணை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தெய்வத்துடைய அனுகிரகமும் ஆசீர்வாதமும் உனக்கு நிறைந்து இருக்கிறது. சோதனைகள் அதிகமாக இருந்தாலும் நிச்சயமாக அனைத்து தெய்வங்களும் உன்னுடன் இருந்து சாதனைகளை மட்டுமே கொடுக்கும். பலருக்கு பல சோதனைகள் வரலாம், ஆனால் நிச்சயமாக சோதனை வந்தவர்கள் தான் வாழ்க்கையில் சாதித்து இருக்கிறார்கள். அதை நீ மறந்து விடாதே. நீ இப்பொழுது தைரியமாக இருக்க வேண்டிய நேரம். தைரியமாக இருக்கணும். எல்லா நேரமும் உனக்காக நான் இருக்கிறேன் என்பதை நீ நம்ப வேண்டும். இந்த சாய் இருக்கும் வரை உன்னை யாரும் அசைத்து பார்க்க முடியாது. உன்னுடைய கனவிலும் உன்னுடைய நிஜ வாழ்க்கையிலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன். 4 பேருக்கு மத்தியில் உன்னையும் ஒரு நல்ல ஆளாக்கி உன்னை ஒரு நல்ல பேர் வாங்கும் வகையில் உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை உயர்த்துவேன்.